ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் 10 மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ராகி சேமியாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அப்போ தான் சேமியா நல்லா உதிரியாக வரும், இல்லைன்னா அது குழஞ்சி போயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்காக கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு 5 to 6 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த ராகி சேமியாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 3 to 4 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். உங்களுக்கு தேங்காய் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்களேன்.